அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு. பெண்களுக்கு அடித்தது ஜாக்பாட் 75,000 + 1000. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் முக்கியமான அறிவிப்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான தேர்தல் விதிகள் அமலுக்கு வந்து இருந்தாலும் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விரிவாக்கத்திற்கான விண்ணப்பங்கள் மட்டும் கொடுக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வருகின்றன. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான தேர்தல் விதிகள் அமலுக்கு வந்து இருப்பதால் திட்டத்தை விரிவாக்க முடியாது. ஆனால் விண்ணப்பம் பெறப்பட்டு பயணிகள் தேர்தல் முடிந்த பிறகு சேர்க்கப்படுவார்கள். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்படவும் உள்ளனர். மொத்தம் 2.5 லட்சம் பேருக்கு இந்த பணம் வழங்கப்படவும் உள்ளது. இந்த வாரம் இதற்கான அப்ளிகேஷனும் வழங்கப்பட உள்ளது. இதில் புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் புதிய ரேஷன் அட்டைதாரர்களுக்காக பணம் வழங்கப்பட உள்ளதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு. முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின்படி 2 பெண் குழந்தைகள் இருந்தால் ஒரு குழந்தைக்கு 25,000 வீதம், 2 குழந்தைகளுக்கு 50,000 தொகைக்கு 2 டெபாசிட் பத்திரங்கள் வழங்கப்படும். இதற்கான முதிர்வு தொகையை அந்த குழந்தைகளுக்கு 18 வயது பூர்த்தி அடையும் போது பெற்றுக்கொள்ளலாம். இந்த திட்டத்தில் பயன்பெற ஒரு பெண் குழந்தை அல்லது 2 பெண் குழந்தைகளுடன் கணவனோ அல்லது மனைவியோ நிரந்தர குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்திருக்க வேண்டும். இரண்டாவது பெண் குழந்தை பிறந்து 3 வயது பூர்த்தி அடையும் முன்பே விண்ணப்பிக்க வேண்டும். முதல் பெண் குழந்தைக்கு பிறகு இரண்டாவதாக இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். ஒரு பெண் குழந்தையுடன் கணவரோ அல்லது மனைவியோ நிரந்தர குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்திருந்தால் ஒரு குழந்தைக்கு 50,000க்கான டெபாசிட் பத்திரம் வழங்கப்படும். 2 பெண் குழந்தைகள் இருந்தால் ஒரு குழந்தைக்கு 25,000 வீதம், 2 குழந்தைகளுக்கு 50,000 ரூபாய் தொகைக்கான 2 டெபாசிட் பத்திரங்கள் வழங்கப்படும். முதலில் ஒரு பெண் குழந்தை பிறந்து இரண்டாவது பிரசவத்தில் இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்திருந்தால் 3 குழந்தைகளுக்குமே தலா 25,000 வீதம் 75,000க்கு 3 டெபாசிட் பத்திரங்கள் வழங்கப்படும். இதற்கான முதிர்வு தொகையை அந்த குழந்தைகளுக்கு 18 வயது பூர்த்தி அடையும் போது பெற்றுக்கொள்ளலாம். இந்த திட்டத்தில் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கும் போது தாய் தந்தையரின் மாற்றுச் சான்றிதழ், திருமண பத்திரிகை, குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழ், ஆண்டு வருமானம் 75,000க்குள் இருப்பதற்கான வருமானச் சான்று, இருப்பிடச் சான்று, ஜாதி சான்று, ஆண் வாரிசு இல்லை என்பதற்கான சான்று, ஆண் குழந்தையை தத்தெடுக்க மாட்டோம் என உறுதிமொழி பத்திரம், குடும்ப புகைப்படம், குடும்ப அட்டை உள்ளிட்ட சான்றிதழ்களை நீங்கள் இணைக்க வேண்டும்.